உங்களுக்கு என்னன்னா, எப்பயுமே நான் வந்து உங்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது தான் இங்கே வருவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடியேற்றிட்டு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்ல சொல்லி ரெகுலராக வர ப்ரேயருக்கான காலங்கள் வந்து விட்டது. அதுக்கு இன்னைக்கு என்னுடைய டைமு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரையும் ஓம்பப்படும். நான் 10வது படிக்கும்போது முதல்ல எங்கள் ஸ்டேஜில் ஏற்றி எங்கள் ஸ்கூலில் சொன்ன குறள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கான ஒரு ஆசிரியரை என்னை அரசாங்கம் நிர்ணயிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, எதை நான் நேசிச்சனோ அதுவே எனக்கு கிடைத்தது. எதை நான் என் வாயால் முதல் சொன்னனோ அதுக்காகவே நாக்கப்பட்டேன். அதான் உண்மை. என்றைக்கு நீ உழைப்பை நம்பி இருந்தீங்கன்னா, உழைப்பு முயற்சி இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப என்ன அர்த்தம், என்னைக்குமே கை கொடுக்கும். அதே மாதிரி இளமையில் கல்வியை கற்றே ஆகணும், வேற வழியே கிடையாது. 12 ஆண்டுகள் நீ படித்தே ஆகணும் உன்னுடைய கல்லூரி பருவத்தை. அதுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு கதை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு இமயமலை மலை அடிவாரத்தில் ஒருத்தர் வசித்து வந்தார். ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவர் வசிக்கிறார். அந்த குடியானவர் என்ன செய்யறாருன்னா, ரெகுலரா நிறைய ஒரு பெரிய வெயிட்டை கட்டி தோல்ல தூக்கிட்டு மலையை சுத்தி வராரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா வராரு. அந்த ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரன் இவன், இந்த கல்லை தோல்ல தூக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறானே, இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க ஊருக்குறாங்க சொல்றாங்க, இவரை ராத்திரி இந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியில போட்டுருமா. அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அவங்களும் அந்த கல்லை எடுத்து வெளியில போட்டலாம், அது என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், அதை எடுத்து வெளியில போட்டலாம் நினைக்கிறாங்க. போயிட்டு தூக்கி பார்க்கறாங்க, தூக்க முடியல. இழுத்து பார்க்கறாங்க, இழுத்த முடியல. நகர்த்தி பார்க்கறாங்க, நகர்த்த முடியல. கூட இருக்கிறவங்க சேர்ந்து நகர்த்தி பார்க்கறாங்க, நகர்த்த முடியல. உடனே காலை எழுந்து கேட்கறாங்க அவர்கிட்ட, என்ன நீ வச்சிருக்கிற இதுல, இது நகர்த்தவும் முடியல, இழுத்தவும் முடியல, இது தூக்கிட்டு தோல் நாள் தூக்கிட்டு ஒவ்வொரு கிராமமா சுத்தி வர என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல, இது வந்து ஒரு கல்லு, நான் வேலை செய்யறதுக்காக நான் மூட்டை தூக்குறது கூலி தொழிலாளி. நான் மும்பைக்கு வேலைக்கு போன இடத்துல என்னால் மூட்டை தூக்கி பிழைக்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த உடம்பு சக்தி கிடையாது. அப்போ நான் மனசோர்வில் என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. மனசோர்வோடு நான் வந்துட்டு இருக்கும்போது தலாயிலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு குருவை பார்த்தேன், குருநாதர் ஒருத்தர், அவரை பார்த்தேன். அவர் வந்து கடவுளை போதிக்கிறவர். அவர்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லும்போது சொன்னார், நீ முதல்ல பயிற்சி செய், இதை தூக்குவதற்கான உன் உடம்புல தேவையான பயிற்சியை செய். ஒரு கல்லை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நீ பாட்டே நட, மகிழ்ச்சியா நட, எந்த வேலை செய்யறியோ அதை மனசார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக நடை அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணாரு, ஊர்ல வந்துட்டு கிராமத்தை வந்து சுத்துறாரு. சுத்தி தோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெகுலர் ஆகிட்டார். உடனே ஒய்ஃப்ல சொல்றேன், நான் நாளைக்கு போயிட்டு வேலையை ஜாயின் பண்ண போறேன், என் உடம்புல தேவையான சக்திகள் எனக்கு கிடைத்து விட்டது, அதனால நான் போயிட்டு என்ன செய்ய போறேன், வேலையில ஜாயின் பண்ண போறேன். எங்க போய் ஜாயின் பண்ண போறேன்னா, இங்கேயே தான் ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா மலையேறும் பயிற்சிக்கு நியூசிலாந்துல இருந்து ஒரு வீரர் வராரு, அவருக்கு தேவையான உணவு, அது தேவையான பொருட்கள், சுத்தி கடப்பாறை, இது எல்லாம் மலை ஏறுவதற்கு ட்ரெக்கிங் எடுத்துக்கிட்டு நான் மேல அவர் கூட போக போறேன் அப்படின்னு சொல்றாரு. போறாரு, பயிற்சி செய்யறாரு. கொஞ்ச நாள் ஆகுது. நியூசிலாந்துல இருந்த வீரருக்கு உடம்பு சரியில்லாத போது மலைக்கு மேல ஏற முடியல. அப்ப ரன்சிங் அவர் பேரு. ரன்சிங் என்ன பண்றாரு, இவர் எடுத்துக்கிட்டு மேல ஏறுறாரு. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாரு, இமயமலை அடைஞ்சிட்டாரு. இமயமலை அடைஞ்சிட்ட பிறகு அவர் என்னத்தை நட்டு வைக்கிறாருன்னா, அவர் கையில் இந்தியன் கொடி எதுவுமே கிடையாது, அவருடைய பென்சில் நட்டு வைக்கிறாரு. அந்த பென்சில் யாருன்னா தன்னுடைய மகள் கொடுத்தது. அப்பா நீங்க ரொம்ப தூரம் போறீங்க, இந்த பென்சிலை ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்கன்னு சொன்ன பென்சிலை நட்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, தன் மகள் மேல உள்ள பாசம், தன் குடும்பத்து மேல உள்ள பாசம், தான் செஞ்ச வேலையின் மேல மிக 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 மரியாதையும் பாசமும் இருந்துச்சு. இதை செஞ்சே ஆகணும்ன்ற விடாமுயற்சியில் அந்த இமயமலையை மேலே ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் 4 வாட்டி இமயமலை ஏறுறாரு, தன் இந்தியன் கொடியை நடுறாரு. நியூசிலாந்து வீரர் பெருமிதம் அடைகிறாரு. இப்படி ஒரு வீரரா, கல்வி அறிவு கிடையாது, படிக்கிற ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, தான் நினைச்ச வேலையை நினைச்ச இடத்துல கொடியை நாட்டிட்டார் மேல. அது யாருக்குன்னா, இந்திய நாட்டுக்கு கௌரவம் ரெக்கார்டில் இருக்குது. எந்த ரெக்கார்ட்லன்னா, இந்தியாவில் மலையேற்றத்தில் யாரா ரன்சிங் அப்படின்ற ஒரு பேரு மேலே எழுதப்பட்டுருச்சு. அதனால என்ன அர்த்தம்னா, நீ என்னவோ ஆகணும்னு நீ நினைக்கிறியோ இளமை பருவத்திலே நீ முடிவு பண்ணிடணும். இதுதான் நான் ஆக போறேன் என்றால் ஆகச்சிறந்த விஷயம் என்னது, நான் எதை ஆக போறேன்னு நினைக்கிறேனோ அது ஆயிடணும். அது மிக மிக முக்கியமான விஷயம். அது உனக்கு மட்டுமே கிடையாது, உன்னையும் சார்ந்தது, உன் சமுதாயத்தை சார்ந்தது, உன் பெற்றோரை சார்ந்தது, ஆசிரியரையும் சார்ந்தது. அதனால என்ன பண்ணோம், படிக்கிற காலத்திலே என் லட்சியம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு மட்டுமே நம்மளை மேலே ஏற்றி விடாது, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி தான் நம்மளை மேலே ஏற்றும். அதே மாதிரி நீங்க படிக்கிற காலத்துல என்ன ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன்னா டாக்டருக்கு என்ன நான் படிக்கணும்னு சொல்லி யூடியூப்ல இப்பயே பார்த்துடணும். நான் ஒரு இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னா இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அது எல்லாத்தையும் இப்பயே பார்த்துடணும். இல்லை சார் நான் ஒரு தொழிலதிபராக போறேன் அப்படின்னு சொன்னா தொழிலதிபருக்கான தேவையான எல்லாத்தையும் இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடணும்.
நாளை என்ற பொருள் ஒன்று கிடையாது, இன்று என்று ஒன்றுதான் இருக்கிறது. நாளை என்பது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. வாழும் காலமே நிரந்தரமான காலம். அதனால நீங்களாம் படிக்கிற காலத்துல தெளிவா படிங்க. ஆசிரியர் சொன்னதை கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உன் பெற்றோர் கூட உனக்கு இழந்துருவாங்க. ஒரு காலத்தில் தாய் தகப்பன் இறந்து விடுவார்கள். ஆசிரியர்கள் யாரும் உன்னை விட்டு எட்ட போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளைய பிறந்தா அப்பா இறப்பாங்க, அம்மா இறப்பாங்க. ஆனால் ஆசிரியர் இடம் என்னைக்குமே வெற்றி இடம் கிடையாது. அது நிரந்தரமான இடம். நான் இல்லை என்றால் இன்னொரு ஆசிரியர் இருப்பார், உனக்கு இன்னொரு பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால உன் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவாக படி, படித்ததை புரிந்து கொள். சரிப்பா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஒழுக்கமான பரிசுக்கு நீங்க யார் கொடுக்க போற? ஒழுக்கத்துக்கான பரிசு யாருன்னா தீபிகா, 12th ஸ்டாண்டர்ட் A2. அது பார்த்தீங்கன்னா ரெகுலரா நம்ம ஸ்கூல்ல ஒரு ஒழுக்கத்துக்கான பரிசை கொடுக்கும்போது மிக மகிழ்ச்சி அடைவோம். அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பையன் ரெகுலரா இங்க வந்து ஒரு அறிவியல் செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நம்ம இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அவன் பக்கத்துல நிற்கிறான், ஒழுக்கத்து கூடயே நிற்கிறான், மேலேயே நிற்கிறான். அதனால அவனுக்கு நீ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர் சொல்லியிருக்காரு. பேர் என்ன பேருனா பிரதீப். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவர். அவன் பள்ளிக்கூடத்தில் ஒரு மரியாதையான பையன். பாப்பா